இன்றைக்கு தேவனுடைய வெளிப்பாடு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளிப்பாடு. வேதத்தை வாசிக்கும் போது அந்த வெளிப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு புரியாது தேவன் என்ன சொல்ல வர்றார். ஏன்னா ஆவியா இருக்கிற தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தினா உங்களுக்கு புரியாது. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட போஜனத்துல இப்படிப்பட்ட பலிகள்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. எங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. அப்படியே அதை தொட்டு கும்பிடுங்க அப்படின்னு அந்த தேவர்களை பணிந்து கொண்டோன்னா வந்துச்சு பாருங்க வாதை. 24,000 பேர் செத்து ஒழிஞ்சான். ஜனங்க ஆசீர்வாத கூடத்துல அழுவுதுங்க. ஏன்னா செத்து ஒழுதுட்டு இருக்காங்க. என்ன காரணம் தெரியல. இப்ப ஆண்டவரோட கோபம் மூன்றுச்சுன்னு சொல்லி ஓடி போய் நிற்கும் பொழுது எமோரிய ஸ்திரீகள் நிமித்தமா தான் இது வந்தது. வைராக்கியமா எழுப்பினா செய்யறான் தேவனுக்காக அங்க முடிக்கிறான். அந்த வாதை என்ன செஞ்சு அப்பதான் நின்று. நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டலன்னா அநேக வாதைகள் உங்க குடும்பத்தில் இருக்கிறதெல்லாம் நிக்காது. பக்தி வைராக்கியம் பாராட்டும் பொழுதுதான் வைராக்கியம், அந்த வைராக்கியம் இருக்கும் பொழுதுதான் குடும்பத்துல வாதை நிற்கும். சில வாதைகள் நமக்கு தெரியாமையே வந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம தெரியாம சில இதுல நம்ம சம்பந்தம் கலந்திருப்போம். சில இதுல என்ன செஞ்சிருப்போம், இப்படிப்பட்ட பலிகளை நம்ம ஏற்றுக்கொண்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது அறியாத காரணத்தினால என்ன செய்யுது, நமக்கு இந்த மாதிரி வாதைகள் விழும். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இருக்கு. அங்க ஒருத்தன் பினகாசு எழும்பி நின்று இந்த வாதைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தான். நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு, அவன் பக்தி வைராக்கியம் பாராட்டு. நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்.